அப்போ நீங்கள் போட மாட்டேன் நீங்கள் போட மாட்டேன் ஒன்றும் வாங்க ரெண்டாவது நீட்டாக போட மாட்டாங்க. இன்று காணி இழந்த மக்களின் குரலின் ஏற்பாட்டில் மன்னாரில் ஜனநாயக ரீதியான ஒரு கவனஈர்ப்பு நிகழ்வு ஒன்று முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த கவனஈர்ப்பு வடக்கு கிழக்கில் இருக்கின்ற மக்களின் நீண்டகால காணிகள் அரச படைகளினால் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. யுத்தம் முடிவிட்டும் 17 வருடங்கள் கடந்தும் யாழ்ப்பாணம் வழிவடக்கு மக்கள் தங்களுடைய காணிமைக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய போராட்டத்திற்கு வலு சேர்ப்பதற்கும் அவருடைய போராட்டத்துக்கு நாங்களும் மன்னாரிலிருந்து கை கொடுக்கிறோம் என்பதனை வலியுறுத்துவதற்குமான ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்படுகின்றது. அதே போல முல்லைத்தீவு மக்கள், கேப்பாப்புலவு மக்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய காணிக்காக இன்றைக்கு 47 நாளை கடந்து கூடாரம் அடித்து தங்களுடைய காணிக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய கடங்களையும் வளர்ச்சிப்பதற்கான இந்த கவனஈர்ப்பு நிகழ்வு முன்னெடுக்கப்படுகின்றது. அதே போல மயிலத்தமடு, மாதமுனை, மட்டக்களப்பு மக்கள் தங்களுடைய சொந்த மேய்ச்சல் நிலத்தை கோரியவர்களாக இன்றை போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டங்கள் பல நாட்களை, மாதங்களை கடந்து முன்னெடுக்கப்படுகின்றது. ஆகவே அவர்களுடைய கடங்களையும் வளர்ச்சிப்பதற்காக காணி இழந்த மக்களாக எங்களுடைய மன்னாரில் முள்ளிக்குள மக்களாக இருக்கலாம், சிலாபத்துறை மக்களாக இருக்கலாம், சன்னார் ஈச்சலவக்கை மக்களாக இருக்கலாம், பள்ளிமுனை மக்களாக இருக்கலாம், தங்களுடைய காணிக்காக தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். எங்களது சொந்த காணியில் அரச படைகள் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் வீதியில் பசியோடு நிற்கும் போது அவர்கள் தங்களுடைய சம்பளத்தையும் எடுத்துக்கொண்டு எங்களுடைய விவசாய நிலங்களில் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு 2013ஆம் ஆண்டு கடந்த அரசால கொண்டு வந்த கேசட், வழிவடக்கு மக்களுடைய இந்த கேசட், இன்று வரைக்கும் இந்த புதிய அரசு இந்த கேசட், இந்த காணி மக்களுடைய காணிகளை விடுவிப்பேன் என்று சொல்லி வந்த அரசு இந்த கேசட்டை இன்னும் ரிமூவ் பண்ணவில்லை. 6317 ஏக்கர் காணி இன்று வரைக்கும் கேசட் பண்ணப்பட்டிருக்கு வழி வடக்குல. அதே போல இதற்காக இந்த புதிய அரசிடம் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக வழிவடக்கு மக்கள் 15/7/2025 பெரிய கவனஈர்ப்பு ஒன்றை முன்னெடுத்தார்கள். களம்புல ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னுக்கு உடனடியாக அதற்கான விடுவிப்பதற்கான ஏற்பாடு செய்யப்படும். அந்த கெசட்டை ரிமூவ் பண்ணப்படும். அதற்காக பாதுகாப்பு அமைச்சின் ஊடாக நாங்கள் உடன் கலந்துரையாடலை முன்னெடுப்போம்.
இந்த மக்களுடைய காணியை விடுவிப்பதற்கான ஏற்பாடு செய்வோம் என்று சொன்னார்கள். இன்று ஒரு வருஷம் கடந்த நிலையிலும் எந்த முன்னேற்றத்தையும் நாங்கள் காணவில்லை. இந்த மக்கள் வேணும், யுத்தம் முடிந்து விட்டது. இன்றைக்கு மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முன்னோக்கி நகர வேண்டும். பொருளாதார கஷ்டத்தில் பசி பட்டினிகளில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு அவருடைய சொந்த காணியைத்தான் அவர்கள் கேட்கிறார்கள். ஆகவே அந்த காணியை கையளிக்க வேண்டும் என்பதை போராடும் மக்களினுடைய நீதியான ஜனநாயக உரிமையை மதித்தவர்களாக அவர்களுடைய போராட்டத்துக்கு வளர்ச்சிக்கும் முகமாக நாங்கள் இன்றைக்கு இந்த மண்ணில், அதாவது மன்னார் நகர வாயிலில் மன்னார் சுற்றுவட்டத்துக்கு முன்பாக இந்த மக்கள் நாங்கள் அனைவரும் காணியந்த இழந்த மக்களாக ஒன்று கூடி இந்த அவர்களுக்கான ஆதரவை அவர்களது கையை வலுச்சேர்க்கும் முகமாக இந்த கவனத்தை முன்னெடுக்கிறோம். நன்றி. யுத்தம் நிறைவடைந்து 17 ஆண்டுகள் நிறைவடைந்தும் எங்கள் கிராமங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. என்ன காரணத்துக்காக எங்கள் கிராமங்களில் உள்ள காணிகளை இவங்க அபகரித்து வச்சிருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியல. அநேகமா பார்க்கும் இடத்துல மன்னார், யாழ்ப்பாணம், திருவோணமலை, மட்டக்களப்பு ஆகிய வடக்கு கிழக்கில உள்ள காணிகளை தான் இவங்க அபகரிச்சு வச்சிருக்கிறாங்க. நாங்க இன்று மட்டும் போராடி கொண்டிருக்கிறது எங்கள் விளை நிலங்களை எங்களுக்கு விட சொல்லி, விவசாய நிலங்கள், கடல் வளங்கள் எல்லாத்தையும் இவங்க அபகரிச்சு வச்சிருக்கிறாங்களே. எங்களோட வாழ்வாதாரங்கள் வீணா போய்கொண்டிருக்கு. நாங்க இன்னும் அரசாங்கத்திட்ட எதிர்பார்த்திருக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்ல. என்ன காரணம்டா, எங்களோட விளை நிலங்களையும் எங்கள் கடல் வளங்களையும் எங்களுக்கு விட்டா எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்க முன்னேற்ற பாதையில நாங்க கொண்டு நடத்தி கொண்டு இருப்போம். ஆனா நாங்கள் இருக்கிறது சீவிக்கிறதெல்லாம் பக்கத்து அயல் கிராமங்கள் அண்டித்தான் இருக்கிறோம். அதால எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான எங்களோட விளை நில வயல்களை எங்களுக்கு விட்டு தருமாறும் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். தங்களது சொந்த காணிகளை இழந்து தங்களது காணிகளை மீள பெறுவதற்காக போராடி கொண்டிருக்கின்ற இந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கிறோம். யாழ்ப்பாணத்திலும் வலிவடக்கில் தமது காணிகளை விடுவிக்குமாறு எமது மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல கேப்பாப்புலவில் போராடி கொண்டிருக்கிறார்கள். கிழக்கு மாகாணத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நாங்கள் எவ்வளவு காலம்தான் இந்த காணிக்காக போராடி கொண்டிருக்கிறது. தமிழனா பிறந்த நாங்கள் எங்கள் ஒவ்வொரு விடயத்துக்காகவும் இன்று போராடி கொண்டே இருக்கிறோம். காணாம போனவர்களை தேடுவதற்கு போராடுகின்றோம், எங்கள் நிலத்துக்காக போராடுகின்றோம், எங்கள் மொழி உரிமைக்காக போராடுகின்றோம். போராட்டம் முடிவடைந்து யுத்தம் நிறைவேற்று நாட்டில் நல்லாட்சி நிலவுகின்ற இந்த காலத்திலே தமிழர்களின் போராட்டம் இன்னுமே ஓயவில்லை என்று பலர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு விடயத்துக்காகவும் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். அதுக்கான தீர்வு வரவில்லை. இந்த பெரும்பான்மையின சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யுத்தம் முடிவிட்டு ஆட்சி நல்லபடியா நடக்கின்ற போது தமிழர்கள் ஏன் போராடுகிறார்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள். நாங்கள் எங்களது சொந்த நிலத்துக்கு போராடுகிறோம். இந்த அவல நிலை வேற எந்த இனமும் அனுபவித்திருக்காத நிலை. அதை அவர்கள் முதல் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பிச்சை கேட்கவில்லை, அரசாங்கத்திட்ட மானியம் கேட்கவில்லை, உதவி கேட்கவில்லை. இன்று வலிவடக்கிலே ஏக்கர் கணக்கான காணியில் ராணுவம் தங்களது ஜீவோனவயத்துக்காக விவசாயம் செய்கிறார்கள். அங்கே அவர்களுக்கு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு தனியான ஒரு காணி, ஃபுட்பால் விளையாடுறதுக்கு தனியான ஒரு காணி, பாஸ்கெட் பாலுக்கு, வாலிபாலுக்கு தனியான காணியில அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்த 3வது தலைமுறையாகிய நாங்கள் அதை பார்த்து கொண்டு போய்கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த அவலத்துக்கு எப்ப முடிவு? நாங்கள் ஒவ்வொரு நாளும் போராடித்தான் எங்களோட உரிமையை பெற்றுக்கொள்ளணும் என்ற இந்த நிலைக்கு இந்த அரசாங்கம் எங்களை தள்ளி இருக்கிறது. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை. அங்கங்கே தமிழர்கள் கொடியோடும் பேனரோடும் ஏன் நிற்கிறார்கள் என்றால், ஏன் நிற்கிறார்கள்? தங்களது உரிமைக்காகவும் நிலத்துக்காகவும் தான் நிற்கிறார்கள். அவர்கள் அரசாங்கத்திட்ட வேற எதுவும் கேட்கவில்லை. எங்கட நிலத்தை நீங்க எங்களுக்கு தாங்கல. இன்றைக்கு 30 வருஷத்துக்கு மேலாக தங்களோட காணி இழந்து வெளிநாடுகள்ல அகதி வாழ்க்கை வாழ்கிறார்கள். இன்னொரு நிலங்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் என்ன தீர்வு? உண்மையா நாங்க இந்த காணி இல்லாமலும் எங்களோட உறவுகளையும் தேடிக்கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கைய சகோதர இனத்தவர்கள் யாராவது ஒருவரிடம் வாழ இயலுமா? நாங்க தமிழர்களாகிய நாங்க வாழ்ற வாழ்க்கைய ஒருவரிடம் யாராலையும் வாழ இயலுமா? வாழ இயலாது. இன்றைக்கு பெரும்பான்மையின சகோதரர்கள் தங்களை வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு பொருளாதார இறுக்கமான நிலை ஏற்படும் போது ரோட்டுக்கு வந்து போராடினார்கள். ஆட்சியை மாற்றி தங்களுக்கான தீர்வை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் நாங்கள் இன்று 3 தசாப்த காலம் கடந்து போராடுகின்றோம். இது ஏனென்றதை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு கொள்ளணும். அதை எல்லாரும் மனசுல வச்சு இந்த போராட்டம்
குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காகவோ அல்லது நாட்டில் மீண்டும் பயங்கரவாதத்தை தூண்டுவதற்கான போராட்டமோ யாரும் நினைக்காமல் சிறுபான்மை தமிழர்கள் தங்களது காணி உரிமைக்காக எடுத்து வரும் போராட்டமாக ஒவ்வொரும் புரிந்து கொண்டு எங்கள் காணியை எங்களுக்கு திருப்பி தர வேண்டும், எங்களுக்கு இழப்பீடு வேண்டாம், நீங்க காணாம போனாக்களை திருப்பி தர மாட்டீங்க என்ற அவங்க இல்ல. ஆனா எங்கட கண்ணுக்கு முன்னுக்கு எங்கட காணி இருக்கு, அதை நீங்க தாங்கல, ஏன் எங்களுக்கு இழப்பீடு தர நிக்கிறீங்க? இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்ட இந்த நாட்டுல பாதுகாப்புக்காக ஏன் படைகள் நிறைய காணிகளை வச்சிருக்கணும், அதுவும் வடக்கு கிழக்குல வச்சிருக்கணும், அதை ஒவ்வொருத்தரும் கேட்கணும். ஏண்டா இந்த நாட்டுல யுத்தம் முடிஞ்சது, இனி பயங்கரவாதத்துக்கு இடம் இல்லை என்று ஒவ்வொரு சிங்களவரும் மார்தட்டி கொண்டு கேட்கல. அதை சாட்டியே நீங்க தமிழர் காணியை வச்சிருக்கிறீங்க. அரசாங்கத்திற்கு வருமானத்தை ஏற்படுத்துவதற்காக படையினர் விவசாயம் செய்கிறார்கள் என்று ஒவ்வொருத்தரும் நியாயப்படுத்துறீங்க. அரசாங்கத்துக்கு வருமானத்தை ஏற்படுத்த விவசாயம் செய்யறதுக்கு எவ்வளவு புறம்போக்கு அரசாங்க காணிகள் இருக்கு, அதுல நீங்க செய்யுங்க. நாங்க காலங்காலமா 3 சந்ததியா தோட்டம் செய்து குடும்பமா வாழ்ந்த எங்களோட பாரம்பரிய நிலத்துல நீங்க விவசாயம் செய்து அரசாங்கத்திற்கு வருமானத்தை உயர்த்தி கொள்ள தமிழர்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். நாங்க கொடுத்து இனி காணியம் கொடுத்து அந்த ஆக்களா நிக்கிறதுக்கு எங்களால முடியாது. இந்த அரசாங்க காலத்துல எங்களோட காணிகள் எங்களுக்கு திரும்ப கிடைக்க வேணும் என்றதை நாங்க வலியுறுத்துறோம். வணக்கம். நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிற நோக்கமானது எங்களுடைய வடக்கு கிழக்கு சார்ந்ததான உறவுகளுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக அவர்களுக்கு ஒத்துழைப்பை வழங்கும் முகமாக நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அதே போல யாழ்ப்பாணம் வழிவடக்கிலே எங்களுடைய உறவுகள் தங்களுடைய நிலங்களுக்காக இன்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே போல முல்லைத்தீவு கேப்பாப்புலவிலே எங்களுடைய உறவுகள் தங்களுடைய நிலங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே போல மட்டக்களப்பு மயிலத்திரமடு உறவுகள் தங்களுடைய நிலங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே போல மன்னாரிலே ஈச்சிறவக்கை, சன்னார், அதே போல நானாட்டம் பிரதேசத்திலும் முள்ளிக்குளம் பகுதியிலே இருக்கிறவர்களும் அதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்றது போல நாங்கள் அவர்களுடைய கரத்தை பலப்படுத்தும்படியாகவும் அவர்கள் எங்களுடைய கரத்தை பலப்படுத்தி எங்களுக்கான உரிமையை நாங்கள் வென்றெடுக்கும்படியாக, அதாவது எங்களுடைய வாழ்வாதார உரிமையாகிய எங்களுடைய சொந்த நிலம் எங்களுக்கு வேணும், எங்களுடைய நிலத்திலே நாங்கள் பயிர் செய்து எங்களுடைய வாழ்வை நாங்கள் கொண்டு போக வேண்டும் என்பதற்காக இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். ஆகவே இந்த இப்போது ஆட்சியில் இருக்கிறதான அரசாங்கமானது இங்கு வருகின்ற போது மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்போம், அவருடைய காணிகள் அவர்களுக்கு வழங்கப்படும், அவர்கள் சுகமாக சந்தோஷமாக வாழலாம், இந்த நாட்டிலே நீண்ட காலமாக புறையோடு போயிருந்த இனப்பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும், எல்லா மக்களையும் சமத்துவமாக சமநீதியாக வாழ வைப்போம் என்று சொல்லி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அவர்கள் வந்து இன்றைக்கு 2 வருடங்கள் தாண்டி இருக்கிற நிலையிலும் இதற்கு ஒரு முடிவு வரவில்லை. அதே போல யுத்தங்கள் முடிந்து 17 வருடங்கள் ஆகியும் எங்களுக்கான ஒரு நிலையான ஒரு தீர்வு வரவில்லை. இன்னைக்கு எங்களுடைய நிலங்களே அவர்கள் ஆக்கிரமித்து, அதாவது அரச படைகள் ஆக்கிரமித்து அதில் அமர்ந்து கொண்டு நாங்கள் வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இன்றைக்கு எங்களுடைய மக்கள் பசியோடும் பட்டியோடும் தெருக்களிலே அலைந்து திரிகிறதை எங்கள் கண்ணூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த அரசாங்கமானது ஆட்சிக்கு வரும்போது தான் சொன்ன வாக்குறுதியை இதுவரை நிறைவேற்றாமல் எங்களை இப்படியாக இழுத்தடித்துக் கொண்டு இருக்கிறது. ஆகவே நாங்கள் இனியும் பொறுத்து கொண்டிருக்க முடியாது என்பதனாலே நாங்கள் வீதிக்கு இறங்கியிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுத்து எங்களுடைய காணிகளை விடுவித்து எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து நாங்கள் எங்களுடைய காணிகளை பயிர் செய்து எங்களுடைய பசியை போக்கி நாங்கள் நிம்மதியாக வாழ்கிற ஒரு சூட்சமான நாட்களை இந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல நாங்கள் வலியுறுத்தி நிற்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியிலேயே இந்த இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளிலே அரச படைகளாலும் அதே போன்று ஏனைய திணைக்களங்களினாலும் அடாத்தாக பொதுமக்களுடைய காணிகளை அபகரித்து வைத்திருப்பதற்கு அதற்கு எதிராக இந்த மன்னார் சுற்றுவட்ட மக்கள், இந்த மன்னாரிலே வாழுகின்ற மக்கள், அந்த பிரதேசங்களிலே போராடுகின்ற மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வகையில் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த போராட்டத்திலே ஜாழ்ப்பாணம், இலங்கையினுடைய வடமானத்தை எடுத்துக்கொண்டால் ஜாழ்ப்பாணம் தையிட்டியாக இருக்கலாம், மயிலிட்டி பிரதேசமாக இருக்கலாம், அதாவது பலாலி பிரதேசமாக இருக்கலாம், முல்லைத்தீவு கேப்பாப்புலவு பிரதேசமாக இருக்கலாம்,
இவ்வாறு அதே போன்று மன்னாரிலேயும் ஈச்சலவக்கை இவ்வாறு இதைவிட ஏனும் பல பிரதேசங்களிலே வந்து அதாவது பொதுமக்களுடைய பயன்பாட்டு காணிகளை இராணுவத்தினரும் வனவள திணைக்களத்தினரும் வன ஜீவராசிகள் திணைக்களமும் இணைந்து இந்த காணிகளை அபகரித்து வைத்திருக்கிறார்கள். இப்ப மயிலிட்டி அதாவது தையிட்டி பிரதேசம், பலாலி பிரதேசம், அதே போன்று கேப்பாப்புலை எடுத்துக்கொண்டீங்கள் என்றால் அங்க இராணுவத்தினர் தங்களுடைய பாதுகாப்புக்காக அந்த காணிகளை அபகரித்து வைத்திருக்கிறார்கள். அது பொதுமக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த அவர்கள் நீண்ட காலமாக தங்களுடைய ஜீவனோபாயத்தை அனுபவித்து வந்த பிரதேசத்தை அவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள். இதற்காக அந்த மக்கள் ஜனநாயக வழியிலே நீண்ட காலமாக 2 வருடங்களுக்கு மேலாக கூட போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த காணியை விடுவிப்பதற்கு அவர்களுக்கு எந்த வகையிலேயும் விருப்பம் இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறது. அந்த காணியற்ற மக்கள் இன்று வரையும் வீதிகளிலே அனாதைகளாகவும் அடுத்தவர்களுடைய காணிகளிலேயும் இன்று வரை நிரந்தர பொருளாதாரத்தை அவர்களால் ஈட்டிக் கொள்ள முடியாத மக்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய காணி அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இதிலே ஒரு விடயத்தை அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். உங்களுக்கு நட்டஈடு வழங்க போகிறோம், அந்த இழப்பீடு வழங்க போகிறோம். நாங்கள் அவரிடம் கேட்கிற ஒரு விடயத்தை காணாமல் போனவர்களுக்கு இழப்பீடு வழங்கி கலைத்து விட்டார்கள். அதைவிட இந்த அனர்த்தங்களால் நடைபெற்றதன் போது வழங்கப்பட்ட இழப்பீடுகள் வழங்கி அரசாங்கம் கலைத்து விட்டது. இந்த காணிக்கு இழப்பீடு வழங்க போகிறோம் என்று சொல்லுவது வெறும் ஒரு நாடகம். இதுக்கு அரசு அதிகாரிகளை கூப்பிடுவதும் மாவட்ட கலந்துரையாடல்களையும் பிரதேச கலந்துரையாடலையும் நடத்தி மக்களை ஏமாற்றுகின்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அதுக்கு ஒருபோதும் ஒத்துழைக்க கூடாது. மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த நிலங்கள் மக்களுக்கு கிடைக்க வேண்டும். உண்மையிலே ஒரு சர்வதேச சட்டத்தை சொல்லுகிறார்கள், அரசு ஒன்று இருக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு நிலம் அதனுடைய பிரதான கூறு. நாங்கள் அதை ஏற்றுக்கொண்ட இந்த அரசுகள், இந்த சர்வதேச சட்டம் ஒரு மனிதன் தனிப்பட்ட வாழ்வாதாரத்தை மேற்கொள்வதற்கு நிலம் அவ்வளவு முக்கியத்துவம் என்று அவர்களால் உணர முடியாமல் தானே இருக்கிறது. அந்த நிலத்தை அவர்களுக்கு பெற்றுக் கொடுங்க. அவர்கள் உங்களுடைய புதிதாக காணியை கேட்கவில்லை, அல்லது ராணுவத்துக்கென்று ஒதுக்கப்பட்ட ராணுவத்துக்குரிய இப்ப ஒரு முக்கியமான நீண்ட காலம் இருந்த ராணுவ தளங்களை கேட்கவில்லை. தங்களுடைய காணியை ராணுவத்தினர் அடாத்தாக வைத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் எங்களுடைய பிரதேசத்தில் நாங்கள் வாழ்கிறோம். அதே அவர்களுக்கு கொடுக்கிறதில்லை. இவ்வளவு பிரச்சனை என்று சொன்னால் இவர்கள் வேற எதை கொடுக்க போகிறார்கள்? அண்மையிலேயே நடைபெற்ற ஒரு கூட்டம் வடக்கு யாழ்ப்பாணத்திலே ஒரு காணி விடுப்பு சம்பந்தமான கூட்டத்திலே ஒரு சத்திய கடதாசி அடித்துக் கொண்டு வந்து அந்த மக்கள் அவ்வளவு பேரையும் அங்கு அழைத்து அவர்களுக்கு தீர்வு வழங்குவதாக கூறி அவர்களை பேக்காட்டி அந்த சத்திய கடதாசியில கையொப்பம் விடட்டாம். ஒரு சத்திய கடதாசியில கையொப்பம் விட்டால் அன்று அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முழுவதையும் அவர்கள் கொடுக்கிற மாதிரி தான் முடியும். அதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அவ்வாறான செயற்பாடுகளை ஏற்படுத்தவும் மக்கள் சம்மதிக்க கூடாது. இந்த அரசாங்கம் இவ்வாறான காணிகளை வீட்டு கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் நீண்டு தொடர்ச்சியாக இந்த அழுத்தங்களை ஏற்படுத்துவதோடு இது எல்லோரும் வடக்கு கிழக்கு மாகாணம் தழுவியதாக இது முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறோம். கிழக்கு